ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருணாத சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 58வது பாடல். நெற்றா பசுங்குதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி முற்றாதனத்திற்கு இனியபிரான் இக்கு முல்லையுடன் பற்றா கையும் வெந்து சங்கிராம வேலும் பட விழியால் செற்றார்கினியவன் தேவேந்திரலோக சிகாமணியே. நெற்றா பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி முற்றாதனத்திற்கு இனியபிரான் இக்கு முல்லையுடன் பற்றா கையும் வெந்து சங்கிராம வேலும் படவிழியால் செற்றார்கினியான் தேவேந்திரலோக சிகாமணியே. நெற்றா பசுங்குதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி என்று முதலிலே கூறுகின்றார். வள்ளி பிராட்டியானவள் இந்த குறிஞ்சி மலையிலே வேடர்கள் மிகுந்து வாழ்கின்றார்கள். அங்கே அகிலும் சந்தனமும் ஒன்றை ஒன்று ஒட்டி உயர்ந்து இருக்கின்றது. யானையும் பிடியும் களிரும், ஆண் யானையும் பெண் யானையும் புலியும் மற்றும் எல்லா விலங்கினங்களும் அங்கே ஓடி திரிகின்றன. வீழ் என்று அருவி வீழுகின்றது. அந்த குறிஞ்சி மலையிலே ஒரு சமத்தளமான இடத்திலே வேடர்கள் அதை உழுது அதை அங்கே திணை வைத்து வளர்க்கின்றார்கள். அந்த திணைப்புணம் மிகுந்து நிறைந்து இருக்கின்றது. வள்ளி பிராட்டி ஜீவாத்மா. அந்த பசுங்கதிர்கள் சிவந்த வண்ணமாக இருக்கின்றன, இன்னும் முற்றவில்லை. அப்படி இளம் பசுங்கதிராக இருக்கக்கூடிய அந்த திணை வனம் முழுதும் பூத்து அங்கே குலுங்குகின்றது. அப்படி அந்த திணை வனத்திலே வள்ளி பிராட்டி என்ன செய்கின்றாளாம்? செவ்வேனல் செய்கின்ற நீலவள்ளி என்று கூறுகின்றார். ஏனல் புரிகின்றாளாம் வள்ளி பிராட்டி. இந்த உலகத்தில் இருக்கும் உயிர்கள் நாம் என்ன விஷயத்துக்கு நாம் நம்முடைய நேரத்தை செலவு செய்கின்றோம் என்றால், பணம் பதவி புகழ் என்று எதுவும் நிலை உள்ள வஸ்து கிடையாது. அந்த நிலையற்ற பொருட்களை நம்பி அதற்கே மீண்டும் மீண்டும் உழன்று வருகின்றோம். அதுபோல் வள்ளி பிராட்டி ஏனல் புரிகின்றால் அந்த பசுங்கதிரை காப்பாற்றுவதற்கு. இதை மல பக்குவமற்ற ஜீவான்மாக்கள் இறைவனை அண்டி துதித்து வாழாமல் வேறேதோ விஷயங்களை செய்வதாக சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் கூறுகின்றார் நீலவள்ளி என்று கூறுகின்றார். வள்ளிக்கு பல விதமாக மொழி குறித்து அழைக்கின்றார் சுவாமிகள். பச்சை நிறம், கருநிறம், நீலம். இங்கே நீலவள்ளி என்று கூறுகின்றார். திருப்புகழிலே இந்த திருமண தடை போக்கும் பாடல் ஒன்று இருக்கின்றது. நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே. நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே. மால் கொண்ட பேதைக்கும் மணனாரும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே. இப்படி நீல வானம், நீலங்கொள் மேகம் சூழ்ந்த வானத்தின் மேலே அங்கே சிறகடிக்கும் மயில் மீது ஆரோகணித்து வருகின்றான் முருகன். இந்த வானத்தை வள்ளியோடு ஒப்பிட்டு பேசலாம். வள்ளி பிராட்டியோடு மயில் மீது எழுந்து ஆணவ மலத்தை அழித்து பக்தர்களை காக்கின்றான் முருகப்பெருமான். இந்த பாடல் நீலங்கொள் மேகத்தை ஒரு மண்டலம் 41 நாட்கள் பாடினால் திருமண தடை விலகுவது திண்ணம். மேலும் கூறுகின்றார், முற்றாதனதற்கு இனிய பிரான் இக்கு முல்லையுடன். அப்படிப்பட்ட வள்ளி பிராட்டி, வள்ளியோ இளவல், இளவயது, எம்பெருமான் முருகப்பெருமானும் இளவல். அந்த வள்ளிக்கு இனிய பிரான் முருகப்பெருமான்.
அப்படிப்பட்ட முருகப்பெருமான் எப்படிப்பட்டவன் என்று மேலும் கூறுகின்றார். இக்கு பற்றாகையும் வெந்து சங்கிராம வேலும் பட விழியால் செற்றார் கினியவன். குமார ஜனனம் நடப்பதற்கு முன்பாக தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து எவ்வாறாக இறைவனை பார்வதி தேவியாருடன் மணமுடித்து வைக்க வேண்டும் என்று எண்ணம் பூண்டார்கள். ஆனால் இறைவனோ சனகாதி முனிவர்களுடன் தெற்கு முகமாக ஓம் 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 என்று சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து பவ கடலை கடப்பதற்கு மௌன உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார் எம்பெருமான் சிவபெருமான். யார் சென்று சிவபெருமானின் தவத்தை கலைப்பது? எல்லாரும் இறுதியாக மன்மதை நாட, என்றால் மன்மதனுக்கு சங்கிராம வேல் என்று பெயர். வேல் என்றால் ஆசையை வளர்ப்பவன், வேட்கையை ஊக்குவிக்குபவன். சங்கிராம வேல் என்றால் மன்மதன் எந்த விதமான போருக்கு சென்றாலும் அவனுக்கே வெற்றி. ஏனென்றால் மனதை கடைக்கக்கூடிய சக்தி உடையவன் மன்மதன். மன்மதனை சென்று அணுக மன்மதனும் முதலில் வேண்டாம் என்று கூற, பின்பு இந்த உலகத்து உய்வு பெறுவதற்காக சூராதி அவுணர்கள் அழிய வேண்டும், குமாரன் பிறக்க வேண்டும் என்பதற்காக மன்மதன் ஒப்புக்கொண்டான். ஒப்புக்கொண்டு எம்பெருமான் மேல் தன்னுடைய கையில் இருக்கும் மலர் கணையினால் அம்பு விடுகின்றான். சங்கிராமவேலும் இக்கு முல்லையுடன் பற்றாக்கையும் இக்கு முல்லையிடம் பற்று ஆக்கையும் வெந்து. மன்மதன் கையில் இருக்கும் அந்த பானமானது 5 மலர்களை கொண்டது. ஒன்று தாமரை, முல்லை, மா, அசோகம், நீலோத்பவம். இங்கே இக்கு முல்லையுடன் இந்த 5 மலர்களுடைய பானங்களை எடுத்து உடல் மீது பற்று கொண்ட பற்று ஆக்கை, உடலோடு பற்று கொண்ட அந்த மன்மதனானவன் விடுகின்றான். விட்டவுடன் என்ன ஆயிற்று? சங்கிராம வேலும் பட விழியால் செற்றார் கினியவன். எம்பெருமான் மேல் விழுந்தது அந்த பானம். இறைவன் சற்றே கண்ணை திறந்தானாம். உடனே பஸ்பம். அந்த பானம் மட்டுமல்லாமல், அவன் கையில் இருக்கும் வில் மட்டுமல்லாமல், மன்மதனும் பஸ்மாகிவிட்டார். இதை கச்சி பசுவாச்சாரியர் கூறுகின்றார். விட்ட வெம்பகழி 5 வியத்தகு விமலன் மீது பட்டலும் சிறிதே வேலை பார்த்தன பார்த்தலோடு கட்டழல் பொதிந்த நெற்றி கண்ணது கடிதே காமர் சுட்டது கைலை முற்றும் சூழ்புகை பரவிற்றன்றே கட்டழல் பொழிந்த நெற்றி கண்ணது கடிதே காமர் சுட்டது கைலை முற்றும் சூழ்பகை பரவிற்றன்றே. எம்பெருமான் சற்றே நோக்கினானாம் நெற்றிக்கண்ணை. முழுதாக திறக்கவில்லை. தியானத்தில் இருப்பவர்கள் மெதுவாக திறப்பது போல் ஒரு சிறிய முழு பார்வை கூட இல்லை. மன்மதன் பஸ்மமாகிவிட்டான். அதற்கு பிறகே பார்வதி திருமணம் நடக்கின்றது, குமார ஜனனம் நடக்கின்றது. மார தகனம், அதன் பின் குமார ஜனனம். இதுதான் இந்த சூட்சுமமான பொருள். எங்கே ஆசை அழிகின்றதோ, ஆசை அழிந்தால் ஆணவம் அழியும். ஆசையும் ஆணவமும் அழிந்தால் மாயாமலமும் அற்று போய்விடும். அப்பொழுது இருப்பது நித்திய முத்த சுத்த சச்சிதானந்த பொருள். இந்த மெய்ப்பொருளானது திரை விலகினால் போல் தெரிகின்றது. அப்படிப்பட்ட செற்றார்க்கு இனியவன் தேவேந்திர லோக சிகாமணியே என்று கூறுகின்றார். மன்மதன் ஆசையை உண்டாக்கி அவன் ஆணவ மலத்தை உருவப்படுத்தி கூறலாம். வள்ளிபிராட்டி ஜீவாத்மாவின் இந்த பிரபஞ்ச விஷயங்களுக்கு அடிபணிந்து
பற்றோடு இருக்கக்கூடிய இதை உருவப்படுத்தி கூறலாம். எல்லாம் திறந்த முனிவர்கள் ஆசை அற்றுப்போய் இறுதியாக இறைவனை தன்னுள்ளே பேரொளியாக கண்டு இன்பத்தில் திளைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உள்ளளிக்குள்ளே ஓங்காரத்து உள்ளளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் முருகப்பெருமான் தரிசனம் கொடுக்கின்றான். அப்படிப்பட்ட பக்குவம் அடைந்த ஆத்மாக்களுக்கு குருநாதராக முருகன் விளங்குகின்றான். இதுவே இந்த பாடலின் தத்துவம். இதை நாம் ஓதி ஆசையை வென்று ஞானத்தை பெற்று முருகப்பெருமான் பாதார விந்தங்களை ஸ்மரித்து உய்வுறோமாக. நெற்றா பசுங்கதில் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி முற்றா தனதிற்கு இனியபிரான் இக்கு முல்லையுடன் பற்றா கையும் வெந்து சங்கிராம வேலும் படவிழியால் செற்றார்கினியவன் தேவேந்திரலோக சிகாமணியே. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். காவா கனகதிரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய்.